தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமான அன்பரே சுமகமே, இன்றைய திருப்பலியானது மெர்லின் அவர்களின் குடும்பத்தினரால் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இன்று பிறந்த நாளை கொண்டாடும் மெர்லின் அவருக்கு இறைய கிடைக்கவும் இறை ஆசீர்வாதம் கிடைக்கவும் குடும்பத்திலே ஒற்றுமை, சமாதானம், மகிழ்ச்சி நிலையவும் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கின்றார்கள். கருஞ்சாமி, ஆரோக்கியம், மோட்சம் இவர்களின் குடும்பத்தினர் எடுக்கின்ற திருப்பலி. பால்ராஜ் இறந்த 31வது நினைவில் அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிற்காக வேண்டி இந்த திருப்பலியை ஒப்புக்கொண்டு ஜெபிக்கின்றார்கள். ராமையம்பட்டி, விசுவாசம், ராணி இவர்கள் எடுக்கும் திருப்பலி. குடும்பத்திலே மறித்த சபரிமுத்து, அந்தோணியம்மாள், மரியரத்தினம் இவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிற்காகவும் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கின்றார்கள். குட்டத்து ஆவரப்பட்டி, மரவப்பட்டியார் வீடு. லாசர் அனுஷா எடுக்கின்ற திருப்பலி. 6வது பிறந்தநாள் காணும் மகள் எல்.ஜே. சனாவிற்கு வாழ்த்துக்களையும் ஞானத்தையும் உடல் உள்ள ஆன்ம நலத்தையும் கடவுள் நிறைவாக தர வேண்டியும் படிக்கின்ற இவருக்கு நிறைவான ஞானத்தையும் அறிவையும் நல்ல ஞாபக சக்தியும் தந்து கடவுள் ஆசீர்வதிக்கவும் புனித சவேரியார் வழியாக வேண்டிக் கொள்கின்றார்கள். இன்றைய நாளில் இந்த வெள்ளிக்கிழமை நவநாளை சிறப்பிக்கின்ற அன்பிய குடும்பம் புனித அருளானந்த அன்பிய குடும்பம். இந்த குடும்பங்களுக்கு இறை ஆசிரியர் கிடைக்கவும் குடும்பத்திலே ஒற்றுமை, மகிழ்ச்சி, சமாதானம் கிடைக்கவும் அவர்கள் நினைத்த காரியங்கள் அனுகூலமாகவும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இங்கே வந்திருக்கக்கூடிய ஆவரப்பட்டியின் இறை மக்கள் உங்களுக்காகவும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். அன்பு குழந்தைகளுக்கு இறை ஞானத்தையும் கடவுள் தெய்வ பக்தியை தந்து வழி நடத்தும்படியாகவும் நம்முடைய செய்கின்ற தொழிலை கடவுள் நிறைவாக ஆசீர்வதித்து ஆடு மாடுகள் விவசாயத்தை செழிக்க செய்யவும் நம்முடைய குடும்பத்திற்கு தேவையான இறை ஆசீர்வாதம் நிரந்தரமாக கிடைக்கவும் மேலும் உடல் உள்ள ஆன்ம நலம் கிடைக்கவும் இந்த திருப்பலியில் ஒப்புக் கொடுப்போம். மேலும் இன்றைய நாளில் பணமாகவும் பொருளாகவும் நன்கொடையாக காணிக்கைகள் கொடுத்து கடவுளின் அன்பு சிலராக இருக்கக்கூடிய புனித சவேரியாருக்கு அன்பின் விருந்தினை அன்னதானமாக கொடுக்கின்ற அன்பு குடும்பங்களை இதற்காக உதவுகின்ற நல் உள்ளங்களை சவேரியார் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும் இன்று இந்த புனித சவேரியாரின் நவநாளில் கலந்து கொள்ளக்கூடிய உங்களுக்கு நிறைவான இறை ஆசீர்வாதம் கிடைக்கவும் வேண்டி இந்த திருப்பலியில் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். ஆவரப்பட்டி பங்கு சக்திமிகு புனித சவேரியார் நவநாள் செல்வம். இயேசுவுக்காக புனித சவேரியார் எல்லாவற்றையும் துறந்து புனித இவிகோவின் வழியில் நடந்து இறையரசு பணியின் தேவையை உணர்ந்து இந்திய நாட்டிற்கு வந்து தம்மையே முற்றிலும் அர்ப்பணித்து மறைப்பணி செய்து மக்களின் வாழ்க்கை நிலைக்கு தன்னை தாழ்த்தி நம்மில் ஒருவராக கலந்தார். நாம் சக்திமிகு சவேரியார் இவரின் பாதுகாவலில் வாழும் நாமும் இவரை போல வாழ்ந்திடவும் இவரின் வழியாய் இறைவனின் ஆசிரை பெறவும் நம் நோய்கள் நீக்கி நலமுடன் வாழவும் இந்த நவநாளை கொண்டாட வந்திருக்கும் நம் பங்கின் பாதுகாவலரை பக்தியுடன் புகழ்ந்து பாடுவோம். நாம் பங்கின் பாதுகாவலரை பக்தியுடன் புகழ்ந்து பாடுவோம். Yeah.
இன்றைய திருப்பலியானது மேலும் ஆவரமட்டி கொசுவப்பட்டியார் அற்புதராஜ் ஆரோக்கியம்மாள் பெயரால் எடுக்கின்றார்கள். வேளாங்கண்ணி அந்தோணியம்மாள் இவர்களின் 8ஆம் ஆண்டு நினைவு நாளை நினைவு கூறுகின்றார்கள். இவருடைய ஆன்ம இடைப்பாட்டிற்காகவும் மற்றும் அருளானந்து இவருடைய ஆன்ம இடைப்பாட்டிற்காகவும் பிள்ளைகள் நன்கு படிக்கவும் ஆடு மாடு விரக்தி அடையவும் செய்கின்ற தொழிலை கடவுள் விவசாயத்தை ஆசீர்வதிக்கவும் சவேரியார் வழியாக குடும்பத்திற்கு நல்ல உடல் உள்ள ஆன்மனம் கிடைக்கவும் வேண்டி ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். புதுப்பட்டி சூசை ஆரோக்கியம் சந்தியாகம்மாள் குடும்பத்தினர் இருக்கின்ற திருப்பலி சக்திமிகு சவேரியாரின் கிருபையால் கிடைத்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றியாகவும் உடல் நோய் நீங்கவும் நினைத்த காரியங்கள் அனுகூலமாகவும் குழந்தைகள் கல்வியிலும் இறை ஞானத்திலும் தெய்வ பயத்திலும் சிறந்து விளங்கவும் அருள் தந்தை ஜெயராஜ் அடிகளார் அவர்கள் மரணமடைந்த இந்த 6ஆம் ஆண்டு நினைவிலே அவருடைய ஆன்மாவிற்கு கடவுள் பேரின்ப வீட்டிலே பங்களிக்கவும் நித்திய இலைப்பாட்டினை அருளவும் சக்திமிகு சபையான வழியாக கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். நாம் எல்லோரும் முழங்கால் படிக்கிறோம். எங்கள் சக்திமிகு சபையாரே, இந்திய நாட்டின் அப்போஸ்தலரை, எங்கள் ஊரின் பாதுகாவலரை, ஆன்மாவை ஆதாயமாக்கியவரை, எங்கள் அனைவரின் நம்பிக்கையாய் இருப்பவர் நீரே. சக்திமிகு சவேரியாரே, அழியா உடல்வரம் பெற்ற புனிதரே, எங்களுக்கு இந்த வரங்களை பெற்றுத்தாரும். எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித சக்திமிகு சவேரியாரே, இறைமக்கள் அனைவரும் அமர்வோம். புனித சக்திமிகு சவேரியாரின் வாழ்க்கை வரலாற்று நூலில் இருந்து வாசகம். சவேரியார் கோவாவில் சிறுவர்கள் நடுவில். சவேரியார் 1542ஆம் ஆண்டு மே மாதம் கோவாவை வந்தடைந்தார். ஓர் உபதேசியின் உதவியோடு கோவா நகரில் தன் பணியை தொடங்கினார். அதிவிரைவில் பரிசுத்த தந்தை என்று யாவராலும் அழைக்கப்பெற்றார். அவர் ஏழைகளையும் நோயாளிகளையும் சிறை கைதிகளையும் சென்று சந்தித்தார். ஆயினும் சிறுவர்களுக்கு வேதம் கற்பதிலே அதிக அக்கறை கொண்டிருந்தார். தெரு வீதிகளில் சிறிய மணியொன்றை அடித்து கொண்டு செல்வார். சிறுவர்கள் இதனால் கவரப்பட்டு அவரை சூழ்ந்து கொண்டார்கள். எல்லோரையும் அழைத்து கொண்டு போய் மரியன்னையின் தேவாலயத்தில் அமரச் செய்து சிறுவர்களுக்கு ஜெபங்களை இந்திய முறைப்படி கற்றுக் கொடுத்தார்.
இவரது குரலொலி தென்னத் தோப்புகளிலும் மாளிகைகளிலும் குடிசைகளிலும் எதிரொலித்தது. கோவாவில் மாணவர்கள் கற்ற பாடங்களை வீட்டில் சென்று பாடுவதால் பெற்றோர்களும் வேலைக்காரர்களும் விசுவாச சத்தியங்களை கற்கவும் பொய் தெய்வங்களை விட்டு விலகவும் வழி பிறந்தது. அதிவிரைவில் பலர் பசாசை விட்டகன்றனர், விக்கிரங்களை ஒதுக்கினர். சவேரியார் சிலுவையை நோயாளிகள் மேல் வைத்தபோது அவர்களில் பலர் சுகமடைந்தனர். போர்ச்சுகலில் அரசரும் கோவாவில் மேற்றாணியாரும் ஆச்சரியமான இச்சம்பவங்களை பற்றி கேள்விப்பட்டு பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். கிறிஸ்தவ போதகம் கூட்ட பல இடங்களில் ஸ்தாபனங்கள் நிறுவப்படலாயின. விசுவாச சத்தியங்களை படிக்க பழக பிள்ளைகளை அனுப்பாதவர்கள் ஞானிகளை விட மோசமானவர்கள் என எண்ணப்பட்டனர். புனித சத்திமிகு புனித சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறை மக்கள் அனைவரும் எழுந்திருக்கவும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உன் நற்செய்தியை புனித இனிகோவின் வழியாய் கேட்டு ஆன்மாவை மீட்க தாகம் கொண்டு பட்டம் பதவி இன்பங்களை துறந்து உம் இறையாட்சி கனவை எம் மண்ணில் கட்டியெழுப்ப எம் புனிதரை தேர்ந்து கொண்டீரே. எம் புனிதரின் பரிந்துரைகளையும் விண்ணப்பங்களையும் ஏற்று மக்களை ஆசிர்வதித்த இயேசுவே, உம் புனிதர் சவேரியாரின் அர்ப்பணத்தை போற்றி புகழ கூடியிருக்கும் உம் மக்களின் மன்றாட்டுகளுக்கு தயவாய் செவிசாய்த்து அருள் புரிவீராக. பாதப்பட்ட பாரத நாட்டில் இறையமைதி நிலவவும் மதவெறி ஒழித்து மனிதநேயத்துடன் வாழவும் மக்களிடையே ஏற்றத்தாழ்வு அடையவும் ஆபத்திலிருந்து நீக்கவும் பஞ்சம் பசி பட்டினி பேய்கள் நோய்கள் மனக்குழப்பங்களை தீர்த்து மன அமைதி பெறவும் இறைவனிடம் மன்றாட வேண்டுகிறோம். அன்புள்ளவர்களே, இறைவார்த்தையினால் தன் வாழ்வை முழுவதும் அர்ப்பணித்த நம் புனிதரின் வழியாக அருள் வாழ்வில் வளர மன்றாடுவோம். உலகெல்லாம் தன்னாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தால் அதனால் வரும் பயன் என்ன என்ற இறைவார்த்தையினால் ஆட்கொண்டே என் புனிதரே, உமது ஆன்மா இறை நம்பினால் பற்றி இருந்தே. நாங்களும் அனைத்திற்கும் மேலாக இறைவனை அன்பு செய்யவும் இறைவனையும் எங்களைப் போலவே அன்பு செய்து பகிர்ந்து வாழ்ந்து இறை சமூகமாக வாழும் வரத்தினை பெற்று தாரும். நம் விளைநிலங்கள் நிறைந்த பலனளிக்கவும் கால்நடைகள் விருத்தி அடையவும் நம் தொழில்கள் வியாபாரங்கள் சிறக்கவும் படித்து முடித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவும் படிக்கும் குழந்தைகள் படிப்பில் ஆர்வத்தையும் ஞாபக சக்தியும் தந்துள்ள நம் சக்திமிகு சவேரியாரிடம் மன்றாடுவோம். உமது ஆசையால் எனது பயிர்கள் நன்கு வளர தேவையான நல்ல மழையை தந்து நல்ல விளைச்சல் கிடைக்க செய்துள்ளோம். நாங்கள் செய்யும் வேளாண்மையையும் எங்கள் ஒவ்வொரு தொழில்களையும் வேலைகளையும் ஆசீர்வதித்தருளும். நீங்கள் போக்கிலும் வரத்திலும் எங்களோடு இருந்தருளும். நீங்கள் கைகட்டொட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் எங்கள் முயற்சிகளையும் ஆசீர்வதித்து வெற்றியாய் முடித்துக் கொடுத்தருளும். நாங்கள் விரும்பி தேடுகிற ஆசீர்வாதங்களை எங்களுக்காக கழித்து பேசி பெற்று தந்து என் வாழ்வில் இறைவுடன் வாழவும் அருள்வீராக. கூடிய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் நம் பாவங்களை சகோதர சகோதரிகளிடம் நான் பாவையை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிலையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் அன்பேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
உலகின் பாவம் போக்குபவரே, என் மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தையின் மனத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் ஆட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினை வழியாக எங்கள் நாட்டில் எண்ணற்ற மக்களை உம்பால் ஈர்த்துக் கொண்டீரே. அதனால் அவர்களின் உள்ளங்கள் நம்பிக்கைக்காக அதே ஆர்வத்தால் பற்றி எரியவும், புனித திரு அவை தம் மக்கள் பெருகி வளர்வதைக் கண்டு எங்கும் மகிழ்ந்திருக்கவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் நேச மகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் இல்லத்திலேயே மக்கள் எல்லாரும் எரேமியாவை சூழ்ந்து கொண்டனர். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறை திரு வசனங்கள் 1 முதல் 9 வரை. யோசியாவின் மகனும் யூதாவின் அரசனுமான யோயாக்கீம் உடைய ஆட்சியின் தொடக்கத்தில் ஆண்டவர் அருளிய வாக்கு. ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நீ ஆண்டவர் இல்லத்தில் முற்றத்தில் நின்று கொண்டு அங்கு வழிபாடு செலுத்த வரும் யூதாவின் எல்லா நகரினருக்கும் சொல்லுமாறு நான் உனக்கு கட்டளையிடும் எல்லா சொற்களையும் நீ அவர்களுக்கு அறிவி. அவற்றில் ஒன்றையும் விட்டுவிடாதே. ஒருவேளை அவர்கள் உனக்கு செவிசாய்த்து அவரவர் தம் தீய வழிகளை விட்டு திரும்பலாம். அப்பொழுது அவர்களுக்கு தீச்செயல்களை முன்னிட்டு அவர்களுக்கு நான் அளிக்க எண்ணியுள்ள தண்டனை பற்றி என் மனத்தை மாற்றிக்கொள்வேன். நீ அவர்களிடம் சொல்ல வேண்டியது: ஆண்டவர் கூறுவது இதுவே, நீங்கள் எனக்கு செவி கொடாமலும் உங்களுக்கு கொடுத்திருக்கும் என் சட்டத்தின்படி நடவாமலும் நீங்கள் செவி சாய்க்காத பொழுதும் நான் மீண்டும் மீண்டும் உங்களிடம் அனுப்பி வைக்கும் என் ஊழியர்களான இறைவாக்கினர்களுடைய சொற்களை கேளாமலும் இருப்பீர்களாகில் இக்கோவிலை சீலோவை போல் ஆக்குவேன். இந்நகரை உலகில் எல்லா மக்களினத்தார் நடுவிலும் சாபக்குறியாக மாற்றுவேன். ஆண்டவர் இல்லத்தில் எரேமியா உரைத்த இச்சொற்களை குருக்களும் இறைவாக்கினரும் மக்கள் அனைவரும் கேட்டனர். மக்கள் அனைவருக்கும் சொல்லும்படி ஆண்டவர் கட்டளையிட்டிருந்த எல்லாவற்றையும் எரேமியா கூறி முடித்த போது குருக்களும் இறைவாக்கினரும் மக்கள் அனைவரும் அவரை பிடித்து, நீ கண்டிப்பாய் சாக வேண்டும் என்று கூச்சலிட்டனர். இக்கோவில் சீலோவை போல் மாறும், இந்நகர் குடியிருப்பாரற்று பாழாய் போகும் என்று ஆண்டவரின் பெயரால் நீ ஏன் இறைவாக்கு உரைத்தாய் என்று கூறி ஆண்டவர் இல்லத்திலேயே மக்கள் எல்லாரும் எரேமியாவை சூழ்ந்து கொண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல்.
பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே உம் பேரன்பினால் எனக்கு பதில்மொழி தாரும். காரணம் இல்லாமல் என்னை வெறுப்போர் என் தலைமுடியை விட மிகுதியாய் இருக்கின்றனர். பொய்க்குற்றம் சாட்டி என்னை தாக்குவோர் பெருகிவிட்டனர். நான் திருடாததை எப்படி திருப்பி தர முடியும்? பல்லவி. ஆண்டவரே உமது பேரன்பினால் எனக்கு பதில்மொழி தாரும். ஏனெனில் உம் பொருட்டை நான் இழிவை ஏற்றேன். வெட்கக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது. பல்லவி. ஆண்டவரே உம் பேரன்பினால் எனக்கு பதில்மொழி தாரும். என் சகோதரருக்கு வேற்று மனிதனான் ஆனேன். என் தாயின் பிள்ளைக்கு அயலான் ஆனேன். பல்லவி. ஆண்டவரே உம் பேரன்பினால் எனக்கு பதில்மொழி தாரும். உமது இல்லத்தின் மீது எனக்கு உண்டான ஆர்வம் என்னை எதிர்த்து விட்டது. உம்மை பழித்து பேசியவர்களின் பழி சொற்கள் என் மீது விழுந்தன. பல்லவி. ஆண்டவரே உம் பேரன்பினால் எனக்கு பதில்மொழி தாரும். ஆண்டவரே நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். கடவுளே உம் பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில்மொழி தாரும். துணை செய்வதில் நீ மாறாதவர். பல்லவி. ஆண்டவரே உம் பேரன்பினால் எனக்கு பதில்மொழி தாரும். உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி. உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தியில் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 54 தொடங்கி 58 வரை. அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள், எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர் தானே? யாக்கோப்பு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ்.
மரியே வாழ்க, தாயே வாழ்க. உங்களை எல்லாரையும் கெட்ட வார்த்தையா சொல்ல சொன்னேன்? கெட்ட வார்த்தையா சொல்ல சொன்னேன்? நம்முடைய வீட்டுல பொல்லாப்பு பேசணும் அப்படின்னா நம்முடைய குரல் எந்த அளவிற்கு உயர்த்தப்படுகிறது? அப்படிதானே? உண்மைதானே? உண்மையா இல்லையா? ஒரு குடும்பத்தை பத்தி புரணி பேசணும் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்முடைய குரல் உயர்த்தப்படுது. அப்ப நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும்? இறைவனை புகழ்வதற்கு வெட்கப்படக்கூடாது. வெட்கப்படணுமா? வெட்கப்படணுமா? இல்ல. அப்ப சொல்லுவோமா திரும்ப? இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க, தாயே வாழ்க. எல்லோரும் ஒரு விசை கண்களை மூடுவோமா? நான் சொல்லுகின்ற இந்த ஜபத்தை மீண்டும் சொல்லவும். தாவீதின் மகனே, என் மீது இரக்கமாயிரும். தாவீதின் மகனே, எங்கள் குடும்பங்கள் மீது இரக்கமாயிரும். தாவீதின் மகனே, எங்கள் ஊர் மக்கள் மீது இரக்கமாயிரும். தாவீதின் மகனே, எங்கள் பங்கின் மீது இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்கலாம் ஆசை. கேட்கலாமா வேணாமா? சாமி, உங்க மக்கள் இடத்துல கேள்வி கேட்கலாமா வேணாமா? இன்றைய முதல் வாசகம், இன்றைய திருப்பலியில வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? தெளிவா இருக்கு. சிஸ்டர்ஸ், ப்ளீஸ் டோன்ட் டெல். இன்றைய நற்செய்தியானது எந்த நற்செய்தி நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? எரேமியா, மத்தேயு. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று வாசிக்கப்பட்ட இந்த 3 வாசகங்களும், அதாவது முதல் வாசகம், திருப்பாடல், நற்செய்தி, இந்த 3ற்கும் ஒரு தொடர்பு உண்டு. அது என்ன தொடர்புன்னு சொன்னா, எரேமியா தான் வாழ்ந்த காலத்தில் இறைவன் அவரை ஒரு பணிக்கென்று அழைக்கிறார். என்ன பணி அது? இறைவாக்கினருடைய பணிக்கென்று அந்த இறைவாக்கினரை, அதாவது எரேமியாவை அனுப்புகின்றார். எரேமியாவிற்கு இன்னொரு பெயர் உண்டு. எரேமியாவிற்கு இன்னொரு பெயர் உண்டு. இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் பிரான்சிஸ், வேற என்ன அந்தோணிசாமி அப்படின்னு சொன்னா, திருமுழுக்கு பெயரை சொன்னா யாருக்கும் புரியாது. அவர்களுக்கு என்று ஊர்ல ஒரு பெயர் வச்சிருப்பாங்க. அப்படின்னா உண்மையா இல்லையா? நம்ம ஊர்ல அப்படி ஏதாவது பெயர் இருக்கா? இந்த குடும்பத்தை சார்ந்தவங்க, அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பெயரை வச்சுதான் நம்ம அவர்களை அழைப்பது உண்டு. அப்படியாக அவர்கள் அழைத்தார்கள். எரேமியாவுக்கு ஒரு பெயர் உண்டு. அது என்ன பெயர் என்று சொன்னால், அவர் அழுகையின் இறைவாக்கினர் என்று பெயர் சூட்டப்பட்டார். அழுகையின் இறைவாக்கினர். எரேமியாவை எப்பொழுது இறைவன் அழைத்தாரோ அந்த நாளிலிருந்து அவருக்கு வராத பிரச்சனையே இல்லை. எல்லா நிலைகளிலும், எல்லா சூழலிலும் அவர் பிரச்சனையை சந்தித்தார். இறைவன் அவரோடு இருந்ததை அவர் கண்டுகொண்டார், உணர்ந்தார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம், இறைவன் இயேசு கிறிஸ்து எத்தனை ஆண்டு தன்னுடைய பணி வாழ்வை அந்த மக்களுக்கு செஞ்சாரு? எத்தனை ஆண்டு? 33 ஆண்டு. அப்படிதானே? எத்தனை ஆண்டு இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த அந்த மக்களுக்கு தன்னுடைய பணியை செய்தார்? தமிழ் புரியுதா? 3 ஆண்டு. 3 ஆண்டு தானே? 3 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்து யூத மக்களுக்கும் அவர் வாழ்ந்திருந்த சமுதாயத்தில் இருந்த மக்களுக்கும் தன்னுடைய பணியை அவர் செய்தார். ஆனால் அந்த மக்கள் என்ன செய்யல? யாரும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைய முதல் வாசகத்திலும் எரேமியாவை அந்த மனிதர்கள், அந்த மக்கள் யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. இறைவனுடைய வார்த்தையை அந்த மக்களுக்கு அறிவிக்க செல்கிறார். ஆனால் அந்த மக்கள் என்ன செய்யறாங்க?
அந்த நாட்டில் இருந்த, அந்த சமுதாயத்தில் இருந்த குருக்கள், இறைவாக்கினர்கள் என்று சொல்லிக்கொண்டு இருந்த அந்த மக்கள் எல்லோரும் எரேமியாவை கொல்ல வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள் கங்கணம் கட்டி. இன்றைய நற்செய்தியிலும் அப்படித்தான். இயேசு கிறிஸ்துவை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் ஒரு சில பேர் இருந்தாங்க. அது யார் அப்படின்னு சொன்னா பரிசேயர்களும் சதுசேயர்களும். இவர்கள் யார் என்று சொன்னால் இவர்களும் யூத குலத்தை சார்ந்தவர்கள் தான். ஆனால் இறைவனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு இந்த ஒரு வைராக்கியம். இவர் எப்படி இறைவனுடைய வார்த்தையை அறிவிக்க முடியும்? ஏனென்று சொன்னால் இவர் நாசரேத்து என்கின்ற ஊரிலிருந்து வந்தவர். இன்று நாம் நம்முடைய வாழ்வில் இயேசு கிறிஸ்துவை எப்படி ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இறைவனை முழுமையாக ஏற்றுக்கொண்டு வாழ்கின்றோமா? ஏதோ ஒரு நிலையில ஊர் திருவிழா, வேற என்ன அன்பியங்கள், இதுக்கு மட்டும் நம்ம என்ன செய்வோம்? ஆனா நம்முடைய வாழ்வுல இறைவனை, இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிருவோம்? முழுமையாக மறுதளித்து விடுவோம். உண்மையா இல்லையா? பொய்யா? நான் சொல்றது பொய்யா? நம்முடைய வாழ்வை இறைவனை முழுமையாக என்ன செய்வது கிடையாது, நாம் ஏற்று வாழ்வது கிடையாது. இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம், இயேசு கிறிஸ்துவை அவருடைய ஊரில் இருக்கின்ற மனிதர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே அவர் வல்ல செயல்கள் எதையும் செய்யவில்லை. யாரெல்லாம் இறைவனை நம்பி, இயேசு கிறிஸ்துவை நம்பி வந்த மக்களுக்கு மட்டும் சுகத்தை கொடுத்தார். அவ்வளவுதான். இன்று நாம் நம்முடைய வாழ்வில் இறைவனை முழுமையாக நம்பி அவர் மட்டும்தான் என்னுடைய வாழ்வில் எல்லாம் என்ற ஒரு நிலை இருக்கும் பொழுது இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 10 இறைவசனம் 33 அழகாய் சொல்லும், இந்த மன்னகத்தில் யாரெல்லாம் என்னை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை விண்ணகத்தில் என் தந்தையின் முன்னால் நானும் அவர்களை என்ன செய்வேன்? ஏற்றுக்கொள்வேன். இன்றைய புனிதர் நாம் யாருக்கு நவநாள் எடுத்து கொண்டிருக்கிறோம்? சவேரியாருக்கு. இந்த சவேரியார் யாரு? ஒரு புனிதர். எப்படி புனிதரானாரு? இறைவனை முழுமையாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த ஒரு மனிதர். எல்லாம் துறந்தார். இறைவன் மட்டும்தான். இயேசுவினுடைய விழுமியங்களையும் இயேசுவினுடைய நற்செய்தியும் உலகிற்கெல்லாம் எடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வம் அவருக்குள்ளாக இருந்தது. நாம் நம்முடைய வாழ்விலும் கூட ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இறைவனை முழுமையாக நம்முடைய வாழ்வில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும்? அவரை நம்ப வேண்டும். என்ன செய்யணும்? நம்ப வேண்டும். நாம் அவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டு வாழ்வோம் என்று சொன்னால் அவருடைய விழுமியங்கள் என்ன செய்யணும்? கடைபிடிக்கணும். அவருடைய விழுமியம்னா என்ன? அவருடைய கட்டளை என்ன? நான் பேசுறது புரியுதா? அவருடைய கட்டளை என்ன? அவருடைய கட்டளை மற்றவர்களை அன்பு செய்வது. அவ்வளவுதான். உன்னை நீ எப்படி அன்பு செய்யறியோ அது போல மற்றவர்களையும் அன்பு செய்ய வேண்டும். அவருடைய விழுமியங்களையும் நாம் என்ன செய்யணும்? கடைபிடித்து வாழ வேண்டும். அதைத்தான் அன்னை மரியாளும் அனைத்து புனிதர்களும் தங்களுடைய வாழ்வில் செய்தார்கள். இறைவனை முழுமையாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார்கள். ஆனா நாம் என்ன திறமை செய்யறோம்? பதவிக்காக, பொருளுக்காக, படிப்பிற்காக, வேலை வாய்ப்பிற்காக என்ன செய்யறோம்? இயேசு கிறிஸ்துவ முழுமையாக என்ன செய்யறோம்? ஓரக்கட்டி வச்சிடறோம். திருமுழுக்கு பெற்ற அன்றைக்கு ஒரு பெயர், நம்முடைய சமுதாயத்தில் எல்லா சர்டிபிகேட்ல என்ன செஞ்சிருக்கோம்? வேற ஒரு பெயர் இருக்கும். எதுக்காக? சாமி எனக்கு அப்பதான் சாமி வேலை கிடைக்கும், இல்லைன்னா வேலை கிடைக்காது. நம்முடைய வாழ்வில் இறைவனையே முழுமையாக ஏற்றுக்கொண்டு வாழ்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வில் இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். எரேமியா புத்தகம் 33:29-11 அழகாய் சொல்லும், நான் உங்களுக்கென்று ஒரு பிளான வச்சிருக்கேன். அந்த பிளான் பலமானது. சரிங்களா? அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் பலமானது. அது கேடு விளைவிக்கிற ஆசீர்வாதங்கள் அல்ல. அது கேடு விளைவிக்க கூடியது அல்ல. அது எப்பொழுது நமக்கு தெரியும் என்று சொன்னால், நாம் அவருடைய முன்பாக அவருடைய சன்னிதானத்தில் அமரும் பொழுது இறைவன் நமக்கென்று வைத்திருக்கிற சித்தங்கள், ஆசீர்வாதங்களை நம்முடைய கண்கள் காணும்.
ஆம்பரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்வில் இறைவனையே முழுமையாக நம்புவோம், அவரையே முழுமையாக சார்ந்திருப்போம். நம்முடைய விவசாயத்துல நாம் வெளியே வேலைக்கு போறோம், இந்த வேலையிலெல்லாம் யாரை நம்ம முன்வைக்க வேண்டும்? இறைவனை முன்வைக்க வேண்டும். இறைவனை முன்வைக்கும் பொழுது இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்ற மனநிலையோடு இந்த தெய்வீக திருப்பலியில் செபிப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். அன்புக்குரியவர்களே, திருப்பலியில் உன்னதமான நேரத்தில் நாம் இருக்கின்றோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த தருணத்தை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். யாரும் யாரிடத்திலும் பேசாதீர்கள். தயவு கூர்ந்து யாரும் யாரிடத்தில் பேசாதீர்கள். அப்பரச வடிவில் இறைவன் நம்மோடு வீற்றிருக்க போகின்றார். நம்மை ஆசீர்வதிக்க அவர் ஆவலாய் இருக்கின்றார். அதற்கான தயாரிப்பை நாம் முழுமையாக செய்வோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனிதரை மீட்கும் ஆர்வத்தினால் தொலைதூர நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். அவ்வாறே நாங்களும் நற்செய்திக்கு பயனுள்ள முறையில் சான்று பகர்ந்து என் சகோதர சகோதரிகளோடு உம்மை நோக்கி ஆர்வமுடன் விரைந்து வருவோமாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் வியப்புக்குரிய நற்செய்தி அறிவிப்பால் உமது திரு அவையை என்றும் புதிய ஆற்றலுடன் வளர்த்தரும்படி உருவாக்கும் உமது அன்பின் உறுதியான அடையாளமாக எங்களுக்கு அளித்தீர். எங்கள் நாட்டில் உள்ள திரு அவைக்காக இறை வாழ்வினுடைய புதிய ஊற்று எழும்பும்படியாக கீழை நாடுகளில் நற்செய்தி அறிவிக்க அவரை அனுப்பினீர். அவரது மாபெரும் எடுத்துக்காட்டு உமக்கு சான்று பகர எங்களுக்கு துணிவை தருகின்றது. அவருடைய இடைவிடா இறைவேண்டல்கள் நாங்கள் புரியும் எல்லா செயல்களிலும் எங்களை நிலைத்திருக்க செய்கின்றன. ஆகவே ஆண்டவரை வானதூதர் புனிதரோடு நாங்களும் சேர்ந்து உமக்கு நன்றி கூறி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, கிறிஸ்துவின் இறப்பிலும் உயிர்ப்பிலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியான கடவுள் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அன்பு ஆண்டவரே, இதோ எங்களுடைய அன்பு மக்களை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். உம்முடைய திரு முன்னிலையில் என்று உமக்கு பணிபுரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் இறப்பிலும் உயிர்ப்பிலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியான கடவுள் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கக்கூடிய உங்களுடைய திரு அவையை கண்ணோக்கியர்களும் சிறப்பாக உயிருள்ள கடவுளாகிய உம்மை எங்களுடைய ஆவரப்பட்டி மண்ணிலே புனித சக்திமிகு சபேரியாரின் திருத்தலமாக கட்டி எழுப்புகின்ற எங்கள் இறை மக்களை கனிவுடன் கண்ணோக்கியர்களும் எங்களுடைய அன்பு இறை மக்களை ஆசீர்வதித்து இவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான அருள் செல்வங்களையும் பொருள் செல்வங்களையும் தந்து உடல் உள்ள ஆண் நலத்தையும் தந்து செய்கின்ற தொழிலை நிறைவாக ஆசீர்வதித்து கால்நடைகளை ஆசீர்வதித்து படிக்கின்ற அன்பு குழந்தைகளை நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவையான இறை ஞானத்தையும் கல்வி அறிவையும் தந்து நல்ல ஞாபக சக்தியும் தந்து அவர்கள் எழுத போகின்ற தேர்வையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். அன்பு ஆண்டவரே, இந்த ஆலயத்திற்கு உம்முடைய அன்பு மக்கள் உம்மை தேடி வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான ஆசீர்வாதங்களை தந்து அவர்களை வழிநடத்தியருளும். மேலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரையும் அன்பில் நிறைவு அடைய செய்தருளும். மேலும் உயிர் தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்களுடைய குடும்பங்களிலே வாழ்ந்து மறித்த ஒவ்வொருவரின் ஆன்மாக்களையும், குறிப்பாக யாரும் நினையாத ஆன்மாக்களையும், முத்திரைக்கு நிலையிலே பாடுகள் பட்டு வேதனைப்படக்கூடிய ஆன்மாக்களையும், இன்றைய திருப்பலியில் நாங்கள் வேண்டி ஜெபிக்கின்ற ஆன்மாக்களையும் கனிவுடன் நினைவு கூர்ந்தருளும். அவர்களையும் ஒரு திருமுக ஒளியினுள் இணைத்தருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிடும். அன்பு ஆண்டவரே, உம்முடைய அன்பு மக்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து உமக்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த அன்பின் விருந்தை, இந்த அன்னதானத்தை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். இந்த உணவினை உண்கின்ற அனைவருக்கும் ஆன்ம நலம் கிடைக்கவும் உடல் உள்ள நலம் கிடைக்கவும் செய்தருளும். மேலும் இதற்காக பாடுபட்டு உழைத்த உங்களுடைய அன்பு பிள்ளைகளை இந்த பலிபீடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். அவர்களுக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை தந்தருளும். மேலும் இந்த பலிபீடத்தில் இருக்கின்ற திருச்சிலுவை திரு எண்ணெயை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். இந்த எண்ணெயை நம்பிக்கையோடு வாங்கி பூசுகின்ற உங்களுடைய அன்பு மக்களுக்கு முழுமையான சுகத்தினை கொடுத்து வழி நடத்தியுள்ளோம். ஆண்டவரே, எங்களுடைய அன்பு தாயாக இருக்கக்கூடிய புனித கன்னி மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்களுடைய அன்பு புனிதராக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து பராமரித்து எங்களுக்காக ஜெப உதவிகள் புரிந்து வருகின்ற அழியா உடல் வரப்பெற்ற புனித சக்திமிகு சபேரியார், எங்களுடைய கிளை பங்குகளின் பாதுகாவலராக இருக்கக்கூடிய புனித சந்தியாகப்பர், புனித அருளானந்தர், புனித பெரிய அந்தோனியார், புனித தோமையார், இவர்கள் வழியாக நாங்கள் நிலை வாழ்வின் தோழமை பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ் தேர்த்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
பலியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து வாழுவோம். குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கள்ளக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்துள்ளீராக. எந்தெந்து வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவங்களை போக்கும்படி எனக்கு சபையே எங்களுக்கு இரக்கமாயிரும். பாவங்களை போக்கும்படி எனக்கு சபையே எங்களுக்கு இரக்கமாயிரும். பாவங்களை போக்கும்படி எனக்கு சபையே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
வழியாக வந்த தெய்வமே வாழ்வாக வழியாக வழியாக வந்த தெய்வமே
கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான அன்பரே மக்களே, இன்றைய நாளில் இந்த அன்னதானத்திற்கு, இந்த அன்பின் விருந்திற்கு காணிக்கைகளாக நன்கொடைகளாக உபயம் செய்தவர்கள் மரவப்பட்டியார் வீடு லாசர் பேபி அனுஷா ரூபாய் 1000, கோக்குடியார் குடும்பத்தார் ரூபாய் 500, இன்னாசியார் அன்னதான குழுவினர் குட்டத்த ஆவரம்பட்டி ரூபாய் 500, பக்கம்பட்டி டேமியன் குடும்பத்தினர் ரூபாய் 1000, கலனி களை எடுக்கும் சங்கத்தினர் ரூபாய் 1000, புனித பிரான்சிஸ் சேவியர் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்கள் ரூபாய் 1200, பெயர் சொல்ல விரும்பாத இரு குடும்பத்தினர் ரூபாய் 4000. ஒவ்வொரு மாதமும் ஒரு குடும்பத்தினர் 4000 ரூபாய் கொடுத்து வருகின்றனர். இந்த மாதம் ஒரு குடும்பத்தினர் 2000 ரூபாய் வழங்கியுள்ளனர். கொத்தனார் சவேரியார் குடும்பத்தினர் குட்டத்த ஆவரம்பட்டி ரூபாய் 500, மெர்லின் குடும்பத்தினர் ரூபாய் 4000, புனித அருளானந்தர் அன்பியம் ரூபாய் 2270, ஜேம்ஸ் ரூபாய் 100, ஸ்டெல்லா ரூபாய் 100, வைலட் ரோஸ்லின் மகள் ஹெல்சி ரூபாய் 500, அற்புத மேரி ரூபாய் 100, ஜான் போஸ்கோ ரூபாய் 200, லதா ரூபாய் 50, விசிய ஆரோக்கியம் ரூபாய் 200, எகோவா ரூபாய் 100, மரிய ஆரோக்கியம் மகன் அருளானந்து ரூபாய் 100, கே பிரிட்டோ ரூபாய் 100, ஜான் பிரிட்டோ ரூபாய் 100, வசந்த் ஜோன் ரூபாய் 100, 200, குழந்தை தெரசு ரூபாய் 40, நெசவு வீடு ஜேம்ஸ் ரூபாய் 50, ஸ்டெல்லா ரூபாய் 50 ரூபாய், ஆண்டன் மேத்யூ ரூபாய் 30, முகில் ஆரோன் ரூபாய் 50, மரியராஜ் சீலா ரூபாய் 50, பூக்கடை வேளாங்கண்ணி ரூபாய் 500, ஐ பிலிக்ஸ் ராஜா டெல்பின் ரூபாய் 300, ராபின் 50, வேளாங்கண்ணி ரூபாய் 100, அருளானந்த ரூபாய் 100, ரெஜிஸ் 110, ஜீவரசன் ரூபாய் 100. இந்த நன்கொடைகளை கொடுத்து இந்த காணிக்கைகளை உபயம் செய்த அனைவரையும் புனித சக்திமிகு சவேரியாரின் ஆசீர்வாதமிக்க ஜெபங்களும் வாழ்த்துக்களையும் அவர்களுக்கு உரித்தாக்கிக் கொள்வோம். மேலும் தொடர்ந்து இனி வரக்கூடிய மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இன்று நடைபெறுவது போல நற்கருணை ஆராதனை முடிந்து ஆண்டவரை ஆராதித்து நம்முடைய தேரோடு மீதிகளில் பவனியாக புனித அலியா உடல் வளம் பெற்ற சவேரியாரை நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இறைசமாக தூக்கி கொண்டு நம்முடைய பழைய கோயிலை சுற்றி வருவோம். அது மட்டுமல்லாமல் இந்த வழிபாட்டிலே ஜெபமாலைகளை நாம் தொடுத்து கொண்டு இறை மக்களாக ஒரே குடும்பமாக வந்து இந்த ஜெபமாலையை பவனியை நம்முடைய ஆலயத்தில் வந்து முடிப்போம். அதன் பிறகு அன்பின் மக்களுக்கு அன்பின் விருந்து இந்த அன்னதானம் பகிர்ந்தளிக்கப்படும். இறுதியாக இறுதி ஆசிரியருடன் இந்த எண்ணெய் பூசுதல் திரு எண்ணெயுடன் இந்த இறுதி சடங்கு நடைபெறும். அன்புக்குரியவர்களே, நம் மத்தியில் வீற்றிருக்கிறவர் உண்மையுள்ள இறைவன். நற்கருணை வடிவில் நம் மத்தியில் அவர் வீற்றிருக்கிறார் என்று சொன்னால் அவர் நம்மை ஆசீர்வதிக்க தயாராயிருக்கின்றார். என் மகளே, என் மகளே, என்னை உற்று பார்ப்பாயா என்று இன்று நம்மை பார்த்து அவர் சொல்கின்றார்.
அன்புக்குரியவர்களே, பேச்சுக்கும் பராக்குக்கும் இடம் கொடுக்காமல் உயிருள்ள இறைவனை நாம் உற்று பார்ப்போம். இந்த இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் அவரை நம்முடைய வாழ்வில் ஏற்று வாழ வேண்டும். நம்முடைய எல்லா நிலைகளையும் இறைவன் பதம் சமர்ப்பிப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்க அவர்களோடு வீற்றிருக்கின்றார். ஒருவேளை உங்களுடைய குடும்பங்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கி போயிருக்கலாம், உடல் உபாதைகளோடு இங்கு வந்திருக்கலாம், பிள்ளைகளுக்காக நீங்கள் இறைவனிடத்தில் வேண்டிக் கொண்டிருந்திருக்கலாம். இதோ என் மகன் என் மகளுக்கு நல்லதொரு திருமணம் நடைபெற வேண்டும், நல்லதொரு வரன் கிடைக்க வேண்டும் என்றெல்லாம் மனதில் நீங்கள் வைத்திருந்திருக்கலாம். இறைவன் அத்தனையும் ஆசீர்வதிக்க ஆவலோடு நம் மத்தியில் வீற்றிருக்கின்றார். அன்புக்குரியவர், சிறு குழந்தைகளே, யாரும் யாரிடத்திலும் பேசாதிருங்கள். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்க இருக்கின்றார். அன்று பிறகுலேயே பார்வை இழந்த மனிதனை ஆசீர்வதித்தவரை நம்மையும் ஆசீர்வதிக்க அவளோடு வீற்றிருக்கிறோம். கனிவுடன் நினைவு கூர்ந்தருளும், அவர்களையும் ஒரு திருமுக ஒளியினுள் இணைத்தருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிடும். அன்பாண்டவரே, உங்களுடைய அன்பு மக்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து உமக்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த அன்பின் விருந்தை, இந்த அன்னதானத்தை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். இந்த உணவினை உண்கின்ற அனைவருக்கும் ஆன்ம நலம் கிடைக்கவும் உடல் உள்ள நலம் கிடைக்கவும் செய்தருளும். மேலும் இதற்காக பாடுபட்டு உழைத்த உங்களுடைய அன்பு பிள்ளைகளை இந்த பலிபீடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். அவர்களுக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை தந்தருளும். மேலும் இந்த பலிபீடத்தில் இருக்கின்ற திருச்சிலுவை திரு எண்ணெயை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். இந்த எண்ணெயை நம்பிக்கையோடு வாங்கி பூசுகின்ற உங்களுடைய அன்பு மக்களுக்கு முழுமையான சுகத்தினை கொடுத்து வழி நடத்தியுள்ளோம். ஆண்டவரே, எங்களுடைய அன்பு தாயாக இருக்கக்கூடிய புனித கன்னி மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்களுடைய அன்பு புனிதராக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து பராமரித்து எங்களுக்காக ஜெப உதவிகள் புரிந்து வருகின்ற அழியா உடல் வரப்பெற்ற புனித சக்திமிகு சபேரியார், எங்களுடைய கிளை பங்குகளின் பாதுகாவலராக இருக்கக்கூடிய புனித சந்தியாகப்பர், புனித அருளானந்தர், புனித பெரிய அந்தோனியார், புனித தோமையார், இவர்கள் வழியாக நாங்கள் நிலை வாழ்வின் தோழமை பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ் தேர்த்து மரமருள இரத்தப்போக்கினால் பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணி இறைவன் மீது அயராத நம்பிக்கை வைத்தார். நான் எப்படியாவது இயேசுவினுடைய ஆடையின் விழுமியங்களை தொட்டால் போதும், நான் கண்டிப்பாக நலத்தை பெற்றுக்கொள்வேன், சுகத்தை பெற்றுக்கொள்வேன் என்கின்ற ஒரு நம்பிக்கை அந்த பெண்மணிக்கு இருந்தது. நாம் நம்முடைய வாழ்வில் இறைவன் மட்டும்தான், என்னுடைய வாழ்வில் அவர் இருந்தால் போதும், என்னுடைய வாழ்வில் இயேசு என்னோடு இருந்தால் போதும், என்னுடைய வாழ்வில் நிறைய ஆசீர்வாதங்கள்
நான் கண்டுகொள்வேன் என்கின்ற மனதையோடு அவரை துதிப்போமா? மறுமையிலும் நீரே இம்மையிலும் நீரே மறுமையிலும் நீரே என்னாலுமே ஐயா நீதானே என்னாலுமே ஐயா நீதானே உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு. பழைய ஏற்பாட்டில் ஒரு பெண்மணியை நாம் பார்க்கின்றோம். அன்னாள் மலடியாய் இருந்தால் இயேசுவினிடத்தில் இறைவனிடத்தில் ஒவ்வொரு நாளும் அமர்ந்து புலம்புவாள், அழுவாள். இறைவா, கடவுளை ஏன் எனக்கு இந்த சோதனை, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தரமாட்டாயா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அழுது புலம்பிக் கொண்டிருந்த அன்னாளுக்கு இறைவனுடைய ஆசீர்வாதம் கிடைத்தது. இறைவனுடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொண்ட ஒரு பெண்மணியாய் திகழ்ந்தார், ஒரு மகனை பெற்றெடுத்தார். அன்புக்குரியவர்களே, இந்த நற்கருணை ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கின்ற யாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்வோம். நம்பிக்கையோடு கேட்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கத்தான் அவனோடு பெற்றிருக்கின்றார். தேடுதலும் நீரே எல்லாமே நீதானே எல்லாமே எனக்கு நீதானே உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு. நம்முடைய இரு கரங்களையும் இசையா வைப்போமா? அல்லேலூயா தலை மீது வைப்போம். என் இசையா அல்லேலூயா என் இசையா அல்லேலூயா என் இசையா அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, நம்முடைய இரு கரங்களை நம்முடைய தலை மீது வைப்போமா? கண்களை மூடுவோம். உயிரோடு வீற்றிருக்கின்ற நற்கருணை ஆண்டவரிடத்தில் கேட்டு, ஆண்டவரே, எனக்கெல்லாம் நீங்க தான் அப்பா. இந்த உலகத்தில் எனக்கு நல்லதொரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது உம்மால் மட்டுமே முடியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேளுங்க. அன்று பிறவிலேயே பார்வை இழந்து போன அந்த மனிதன் இயேசு அந்த பக்கமாய் வருகிறார் என்று தெரிந்து, தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி கத்தினான், புலம்பினான், பார்வையை பெற்றுக்கொண்டார். நாம் நம்முடைய வாழ்வில் எத்தகைய ஒரு நிலையை எடுத்திருக்கின்றோம். இந்த இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நற்கருணை ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற எல்லா நிலைகளிலிருந்தும் அவருடைய நிலைகளிலிருந்து நம்மை விடுவிப்பார் என்று நீங்கள் நம்பிக்கையோடு இறைவனிடத்தில் வேண்டுகிறீர்கள் என்று சொன்னால் இறைவனுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. ஈசாக்கை கடவுள் ஆசீர்வதித்தார், ஆபிரகாமை கடவுள் ஆசீர்வதித்தார், மோசேயை ஆசீர்வதித்தார். நானோ ஒரு திக்குவாயன், எப்படி இந்த இஸ்ராயல் மக்களை வழிநடத்த முடியும் என்று சொன்னார். ஆனால் இறைவனுடைய வார்த்தை, இறைவனுடைய வல்லமை மோசேயினுடைய வாழ்வில் இருந்தது. பிரியமானவர்களே, நாம் எப்பொழுது இறைவனிடத்தில் தஞ்சம் போகின்றோமோ அப்பொழுது இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். மோசே எப்பொழுதெல்லாம் கரங்களை விரித்து
ஜெபித்தார்களோ அப்பொழுதெல்லாம் இஸ்ரேல் மக்கள் வெற்றி பெற்றார்கள் என்று இறைவார்த்தையை நாம் வாசிக்க கேட்கின்றோம். இப்பொழுது நாம் கரத்தை, இரு கரங்களையும் சோர்வோடு அவர் தாழ்த்தினாரோ அப்பொழுது அமலேக்கியர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று நாம் இறைவார்த்தையில் வாசிக்க கேட்கின்றோமே. அர்த்தம், இவரை நோக்கி நாம் குரல் எழுப்பி ஜெபிக்கும் பொழுது இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். எப்பொழுது அவரோடு நாம் இருக்கின்றோமோ, அவரை நம்முடைய வாழ்வில் ஏற்றுக்கொண்டு வாழ்கின்றோமோ, அப்பொழுது நம்முடைய குடும்பம், நம்முடைய சமுதாயம், நம்முடைய பங்கு, நம்முடைய கிராமம், நம்முடைய ஊர் மக்கள் அனைவரும் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய இரு கரங்களையும் நெஞ்சோடு மார்போடு வைப்போம், அணைத்துக் கொண்டு சொல்வோம், தாவீது மகனே, என் மீது இரக்கமாயிருங்கப்பா, என் மீது இரக்கமாயிரும், என் வாழ்வின் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே. அன்று 12 வருடங்களாக ரத்தப்போக்கினால் பாதிக்கப்பட்ட பெண்ணை நீங்க ஆசீர்வதித்தீங்கல்ல, என்னையும் ஆசீர்வதி. அன்று அந்த சிறுமியின் உயிரை நீர் கொடுத்தீர், மறுவாழ்வு கொடுத்தீர், என்னுடைய வாழ்வையும் நீர் எழுப்புவீராக. வல்லமையோடும் அருளோடும் நான் இந்த கிராமத்தில், இந்த சமுதாயத்தில் வாழ்வதற்கான ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி கேடு. நாம் எப்பொழுது இறைவனிடத்தில் கேட்கின்றோமோ அப்பொழுது நாம் அனைவரும் பெற்றுக் கொள்வோம். ஜெபிப்போமா. அன்பான இயேசு சுவாமி, நற்கருணை வடிவில் வீற்றிருக்கிறவரே, இங்கு முழந்தால் படியிட்டுக் கொண்டு அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற உம்மிடத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. அஞ்சாதே, கலங்காதே, நான் உன்னோடு இருப்பேன் என்று இருக்கிறேன் என்று வாக்குமொழிந்தவரே, இந்த பிள்ளைகளோடு நீர் இருங்கப்பா. இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க. நீர் ஆசீர்வதிக்காவிடில் வேறு யார் ஆசீர்வதிக்க முடியும்? உம்முடைய ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளோடும் இந்த கிராமத்தோடும், இதோ இந்த பங்கின், இந்த பங்கானது, இந்த ஆலயமானது கட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்ற தருணத்தில் எங்களுக்கு பொருளாதார உதவியை நீர் தந்து வழிநடத்துவீராக. விரைவில் இந்த ஆலயமானது கட்டப்பட நீர் தேவையான ஆசீர்வாதத்தை பொழிவீராக. நல்ல உள்ளங்களை எங்களுக்கு காண்பிப்பீராக. அம்மா மரியே, அனைத்து புனிதர்களே, ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக பரிந்து பேசும் ஆசீர்வாதத்தை பெற்றுத்தாரும். வானி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீர். உம்முடைய திருவுடல், திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை உணரும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உம்மை அல்லாமல்
என் இயேசையா அல்லேலூயா என் இயேசையா அல்லேலூயா என் இயேசையா அல்லேலூயா என் இயேசையா அல்லேலூயா. அன்புமிக்க இறைவன் சமூகமே, இப்பொழுது இந்த அன்பின் விருந்தானது அருள் தந்தை அவர்களால் ஆசீர்வதிக்கப்படும். பின்பு இந்த திரு எண்ணெய்கள் ஆசீர்வதிக்கப்படும். அதன் பின்பாக நம்முடைய சக்திமிகு சபையாரின் இந்த திரு சுரூபத்தை தாங்கி இறை மக்கள் முன் செல்ல, நம்முடைய பீட சிறுவர்கள் முன் செல்ல, அதை பின்தொடர்ந்து மறைக்கல்வி மாணவ மாணவிகள், பின்பு பெண்கள், அதன் பின் ஆண்கள் அனைவரும் பின்தொடர்ந்து வருவார்கள். அனைவரும் ஜெபமாலை ஜெபித்தபடியே இந்த திருசுருவத்தை ஏங்கி நம்முடைய தேரோடு வீதிகளில் சுற்றி வருவோம். கடவுளை புகழ்ந்து அனைவரும் ஜெபிப்போம். அன்புமிக்க இறை சமூகமே, நமக்காக இன்றைய நாளில் கடவுளின் இறை ஆசிரை புனித சவேரியாரின் வழியாக பெற்றுத்தர இந்த ஆவரமட்டி பங்கிற்கு விரைந்து வந்து நான் கேட்ட உடனேயே திருப்பலி நடத்த ஒப்புக்கொண்டவர் அருள் தந்தை லீனஸ் அவர்கள். இவர்கள் கத்தீட்ரல் புனித சூசையப்பர் பேராலயத்திலே உதவி பங்கு தந்தையாக பணிபுரிந்து வருகின்றார்கள். இவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக நம்முடைய ஜெபங்களையும் நம்முடைய பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய நாளில் இந்த நற்கருணை ஆசீர்வாதத்தின் மூலமாக இறையறலை நமக்கு பெற்றுத் தந்தவர். இவருக்கு இந்த பொன்னாடையை மதிப்புக்குரிய ஐயா அருட்சகோதரர் செபாஸ்டியன் அவர்கள் போற்றுவார்கள். அருள் தந்தை அவர்கள் ஜீசஸ் த டிவைன் ஹீலர் என்ற சபையிலிருந்து நமக்காக வந்திருக்கின்றார். இவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக ஐயா அவர்கள் இந்த பரிசை தருவார்கள். இப்பொழுது சபையாரை சுபஸ்வரூபத்தை ஏற்றி செல்ல பெண்கள் முன் வருக. சீக்கிரமாக சபையாரை அப்படி தூக்கி அனுப்பிட்டோம். எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. அழியும் செல்வம் சேர்ப்பதா, அழியா ஆன்மாவை காப்பதா?
ஆன்மாவை காப்பதா? இந்த கேள்விக்கு பதிலாய் வாழ்ந்தவர் யார்? அவரே புனித சவேரியார். உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தார் கவலை இல்லை. பட்டம் பதவியை நாடுகிறோம், பொன்னும் பொருளும் தேடுகிறோம். பட்டம் பதவியை நாடுகிறோம். எதுவும் நிறைவு தருவதில்லை, எதிலும் மகிழ்ச்சி நிலைப்பதில்லை. முடிவில்லாதது ஒன்றேதான், அழிவில்லாத ஆன்மாதான். முடிவில்லாதது ஒன்றேதான், அழிவில்லாத ஆன்மாதான். உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. அறிவும் திறனும் அமைவதில்லை, உறவும் நட்பும் தொடர்வதில்லை. அறிவும் திறனும் அமைவதில்லை, உறவும் நட்பும் தொடர்வதில்லை. தேடும் எதுவும் கிடைப்பதில்லை, கிடைக்கும் பலவும் நிலைப்பதில்லை. முடிவில்லாதது ஒன்றேதான், அழிவில்லாத ஆன்மாதான். முடிவில்லாதது ஒன்றேதான், அழிவில்லாத ஆன்மாதான். உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. அழியும் செல்வம் சேர்ப்பதா, அழிய ஆன்மாவை காப்பதா? அழியும் செல்வம் சேர்ப்பதா, அழிய ஆன்மாவை காப்பதா? இந்த கேள்விக்கு பதிலாய் வாழ்ந்தவர் யார்? அவரே புனித சவேரியார். உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்கா